வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர். அவரை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ கான்ட்ரவர்சியான இதெல்லாம் இருக்கு. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச இதை உங்களுக்கு டீட்டெயிலாக அவருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி என்னுடைய இதை பார்வையை உங்களுக்கு நான் எப்படி ஜாதகத்தை பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு விரிவாக பவர் பாயிண்ட்ல சொல்றதுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா, இல்லை நீங்கள் ஜாதகம் படிக்கணும்னா, என்னோட சொந்த வெப்சைட் இருக்கு ஜெயஸ்ரீபாலன்.com. அது மூலமாக என்ன ரீச் பண்ணலாம். அதுலேயே என்னோட கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அது மூலமாக நீங்க உங்களுடைய கன்சல்டேஷனுக்கு பதிவு பண்ணி என்ன ரீச் ஆகலாம். வாங்க நம்ம போய் பவர் பாயிண்ட்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட ஜாதகம். அவர் துலா லக்ன ஜாதகம். லக்னாதிபதியான அந்த சுக்ரன் ஆஹ் 2ஆம் வீட்டுல போயிருக்கார். 8th லார்டானவரும் இங்க 2ஆம் வீட்டுல தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் புதன் 9th லார்டான புதனும் இங்க உட்காந்துருக்கார். கேது சொந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. இதுல என்ன விசேஷம்? ஃபர்ஸ்ட் லார்டு செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிறதுங்கிறது ஸ்ரீமந்த யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் 9th லார்டும் இங்க ஃபர்ஸ்ட் லார்டும் சேர்ந்து கன்ஜெக்ஷன் ஆகி அர்த்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முதல் விஷயம் என்னது? அதுங்கிறது 2, 6, 10 தான். அந்த 6 அந்த செகண்ட் லார்டுங்கிற அந்த 2வது வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கு. அதுவும் பெரிய விஷயம். அடுத்தது என்னதுன்னு பார்த்தா, வீனஸ் ஆனது அமத்தியக்காரகா, மெர்குரி ஆத்மகாரகா. இந்த அமத்தியக்காரகன் ஆத்மகாரகா 2 பேரும் சேர்ந்து செகண்ட் ஹவுஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய ராஜயம். எல்லாருக்கும் அவ்வளவு பெரிய ராஜயோகம் கிடைக்காது. 2வது அவ அப்பாவும் மியூசிக் டைரக்டர் தான். அதுவும் அவருடைய இந்த 9th லார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதன் உட்கார்ந்து இருக்கும்போது அவருக்கு இந்த கேதுங்கிறதே பாஸ்லெட் தான். அந்த அப்பாவுடைய ஃபுல்லா அப்பா போயிட்டா கூட அப்பாவுடைய ஃபுல் அந்த நாலேஜ் அந்த இது எல்லாமே இவர்கிட்ட வந்தாச்சு. ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் இங்க இது ராஜயோகம். ஆத்மகாரக நமத்தியகாரக கன்ஜெக்ஷன் இந்த ராஜயோகம். இங்க பார்த்தேன்னாலும் அந்த கன்ஜெக்ஷன் அப்படியே கன்வாயி இது 5வது வீட்டுல, இங்க 2வது வீடு, இங்க 5வது வீடு நவாம்சத்துல அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போயிடுது. அப்படி இருக்கும்போது இவரால இத்தனை அவார்டுக்கும் இவ்வளவு ஒரு பெரிய மியூசிக்கும் காரணமா இருக்கிறது காரணம் இந்த ஒரு விஷயம்தான். 2வது நான் கூட இப்பவும் நினைப்பேன், எல்லாரும் பேசிட்டு இருந்தா கூட அவர்கிட்ட இருந்து வருது ஒரு ஒரு புன்முறுவல் தான் இருக்கும், சிரிப்பு தான் இருக்கும். அதனால இவர் ஜாஸ்தி பேசக்கூடிய மனுஷன் கிடையாது. அது காரணம் என்னன்னு கேட்டா இந்த கேது தான். அடுத்தது பார்த்தெல்லாம் இங்க 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இந்த சூரியன் பித்திருக்காரக. அவர் சூரியன் நம்ம அப்பாவா கன்சிடர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அது பித்திருக்காரகவா இவருக்கு ஆயிடுத்து. ஸோ இவங்க 11th லார்ட் ஆனது இந்த இடத்துல 11th லார்ட் அந்த இது இந்த இடத்துல பித்திருக்காரர்களா போனதுனால 9 வயசுல அவர் இறந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இது இளைய சகோதரர்கள்னு சொல்லும்போது சூரியன் சுக்கிரனோட நட்சத்திரத்துல பூராட நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இவர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளை. அவங்க வீட்டுல எல்லாருமே பெண் பிள்ளைகள் தான். அது ஒரு ரீசன். இன்னொரு இது கேட்டேனாக்கா இவர் ஃபுல்லா இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இவர் தான் குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டாரு. ஏன் அந்த மாதிரி வந்தாரு கேட்டேனாக்கா, இவர் பிறந்தது இங்க ஃபர்ஸ்ட் 4வது வீட்டுல சந்திரன் இருக்கிறதுனால தான் பப்ளிக் ஃபிகரா ஆனது காரணம். இவர் தனிஷ்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்படிங்கும்போது தனிஷ்ட நட்சத்திரம்னாலே உங்களுக்கு ட்ரம் மியூசிக் எப்பவுமே தனிஷ்டனாலே ட்ரம் மியூசிக்னு இருக்குது. இங்க எல்லாமே பாருங்க, ராகுவும் மிருகசீஷ நட்சத்திரம், இதுவும் சித்திர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். ஓகே. ஸோ இவர் இப்போ இவர் தனிஷ்ட நட்சத்திரமா பிறக்கும் போது உங்களுக்கு செவ்வாய் லக்னமா இருக்கும். தனிஷ்டம் செவ்வாயோட இது செவ்வாய் தசையில இவருக்கு பாத்தீங்கன்னா ராகு 9ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால 9ஆம் இடம் ரிலீஜியன். அதனாலதான் அவர் ரிலீஜியன் கன்வெர்ட் ஆக எடுத்து 3ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு ராகுங்கிறதே உங்களுக்கு அவுட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அவர் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த இதுக்கு மதத்துக்கு மாற வேண்டிய ஒரு இதுவாயிடுது. இந்த 8ஆம் இடத்துல போய் ராகுவும் இன்டர்கேட் பிளான்டாப் எடுத்து, அதாவது செவ்வாயோட பீரியட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நீங்க சனி இங்க 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி அது ரொம்ப தன்னோட மூல திருக்கோணத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய யோகம். இந்த யோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவருடைய இது புத்திரக்காரகா வருது. சட்டன் புத்திரக்காரகா. ஸோ அவங்களுடைய குழந்தைகளும் மிகவும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப சனி மேலதான் சனி உட்கார்ந்துட்டு இருக்கு அவருக்கு. ஓகே. ராசி பிரகாரம் பார்த்தாலும் இஸ் ரன்னிங் த்ரூ த 7th சனியில இருக்கு, பாத சனி அப்படின்னு வருது. ஓகேயா? சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க குரு பார்க்க கோடினுமே. அப்கோர்ஸ் இது 6th லார்டு, பட் ரிட்ரோகிரேட் பிளானட்டா இருக்கு.
சோ இங்க வந்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படி சொல்லுவாங்க. ராசியில இருந்து பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குரு. அதனால இவர் வீடெல்லாம் பெருசு பெருசா இருக்கணும், நல்ல மரம் கொடிகளோட இருக்கணும். அது சுக்கிரனோட நட்சத்திரத்துல உட்காந்துட்டு இருக்கு. இங்க பார்த்தா குரு லக்னத்தை பாக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவருடைய இது பார்த்தீங்கன்னா ஆஹ் இது புதன் வந்து ஆத்மகாரகா வந்து இந்த இடத்துல நவாம்சத்துல போய் மீனத்துல உட்காந்துருக்கிறதுனால இதுதான் காரகாம்ச லக்னம். காரகாம்ச லக்னத்துல இருந்து பார்க்கும்போது 10th லார்ட் செகண்ட்ல உட்காந்துட்டு இது வந்து சிம்மாசன யோகத்தை கொடுத்துருக்கு உங்களுக்கு. சோ அதனாலதான் இவர் வந்து யா அடுத்தவர்களுக்கு தான் தொழில் இது கொடுக்கறதே தவிர இவர் யார்கிட்டயும் போய் ஜாபுக்காக நிக்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா பக்கமும் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு. இங்க பார்த்தா 10th லார்ட் 4ல இருந்து சந்திரன் சொந்த வீட்டுல பாக்குறது. ஓ அவ்வளவு பப்ளிக் ஃபிகர் எல்லாரும் அவர் பின்னாடி வந்து நிக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க 8ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகு உட்கார்ந்துருக்கு. இந்த ராகு வந்து அவருக்கு தாரகாரகா. தாரகா எப்பவுமே இந்த ராகு எல்லாம் போய் இந்த மாதிரியான ஒரு ரிஷபத்துல போய் உட்காந்துட்டு போய் அது மியூசிக் தான். இங்க இதுவும் தனிஷ்ட நட்சத்திரம், இங்கேயும் பார்த்தோன்னா இதுவும் மிருகசீஷ நட்சத்திரம். சோ இது இந்த இடத்துல முக்கியமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இது மிருகசீஷ உட்கார்ந்து இருக்கிறதுனால இவர் மியூசிக்ல போய் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ராகு தாரகாரகான்னு சொல்லும்போது என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்புல இவருக்கு ராகு தசை ஆரம்பிச்ச உடனே இவர் தான் இது முதல் பாதம். உங்களுக்கு வந்து ராகு தசை எப்ப ஆரம்பிச்சதோ உடனேயே இவர் வந்து அப்போ பப்ளிக் ஃபிகர் ஆயிட்டார். ஆனதுக்கு அப்புறம் இங்க ஏன் பப்ளிக் ஃபிகர் ஆனா கேட்டீங்கன்னா, இந்த ராகுக்கு எதிர்த்தாப்புல இவருக்கு வந்து ஆத்மகாரகன் அமத்தியகாரகா 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல இந்த யோகத்தை ஆக்டிவேஷன் பண்ணிட்டு முக்கியம். இந்த ராஜ யோகத்தை ஆக்டிவேஷன் பண்ணி இவர் மியூசிக்ல வந்து ரொம்ப அருமையா எல்லாத்தையும் தன்னுடைய அத்தனை இதையும் வந்து 2nd லார்ட் அண்ட் 5th லார்ட் எல்லாத்தையும் கொண்டு 7th வந்து 5th லார்ட் அண்ட் இது வந்து இங்க 7th வந்துட்டு ரொம்ப பெரிய ராஜயோகத்தை கொடுத்துருது. ஸோ என்னோட கணிப்பில் பிரகாரம் இவருக்கு மியூசிக் தான் முதல் பொண்டாட்டி. ஓகேயா? 2வது பொண்டாட்டி யாருன்னு கேட்டேன்னா சொந்த மனைவி. ஏன்னா இங்க உப்பப்பத லக்னத்துல 7th லார்டான சந்திரன் இங்க உட்காந்துட்டு இருக்கு. எதிர்த்தாப்புல எந்த பாபகிரகங்களும் உட்காந்துக்கல. 2வது வீட்டுல சனி சொந்த மூலத்துக்கு உட்காந்துருக்கு. லாங் மேரிட் லைஃப். இவருக்கு எல்லாம் எந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரும் கிடையாது. இவருக்கு எந்த இதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு மியூசிக்கு, 2nd ஒய்ஃபு பொண்டாட்டி. இதை தவிர சும்மா பணத்துக்காக எல்லாரும் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுண்டு தான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பப்ளிக்ல ரொம்ப சோசியல் மீடியா ஒண்ணு கையில வந்தாலும் வந்தது. அடுத்தவங்களுடைய தன்னுடைய மானத்தை கப்பல் பறக்கிறது என்ன, யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா ஒரு பப்ளிக் ஃபிகரா இருந்தானா அவங்களுடைய வாழ்க்கைய குழி தோண்டி புதைச்சிட்டு மறுவேலை பாக்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இந்த ஜாதகத்துல பாருங்க, இங்க நவாம்சத்திலையும் உங்களுக்கு லக்னத்துல இருந்து 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. அதனால இவர் பப்ளிக் ஃபிகரா இருக்காரு. ரொம்ப தைரியமா மியூசிக் தான் இவருடைய கையில எடுக்கிறது. எக்ஸால்டேஷன் மியூசிக்கு. இந்த இடத்துல பூர்வ புண்ணிய சந்தம் ரொம்ப நன்னா இருக்கு. இதெல்லாம் இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இங்க அவருக்கு வந்து சனி தசை வந்த போது ஃபர்ஸ்ட் ராகு தசையில செவ்வாய் தசையில அவர் அப்பாவை இழந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ராகு தசை வந்து இல்ல ராகு அதுல வந்து அவர் 9 வயசுல அப்பாவை இழந்தாரு. ஸோ செவ்வாய் தசையில வந்து அவருக்கு அவ்வளவு தூரம் இல்லை. ராகு தசை ஆரம்பிச்ச உடனேயே அவர் வந்து தன்னுடைய ஃபாதர் ஏன்னாக்க ராசியிலேருந்து பார்க்கும்போது ராசியிலேருந்து பார்க்கும்போது 8th லார்டு வந்து 12th போயிடுது. ஓகேயா? அந்த ராகு தசைக்கு 8ஆம் இடம் இருந்தது. அப்படி இருக்கும்போது ராகு தசை வரும்போது தான் அவர் அப்பாவை இழந்தார். ஓகேயா? அப்போ இப்போ வந்து அந்த சனியோட தசையில தான் அவருக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு கிடைச்சது. வீனஸோடது இல்லையா, அமத்தியக்காரகா 2006ல அவருக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு கிடைச்சது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசை நடந்துட்டு இருக்கு. இந்த புதன் தசையில புதன் இங்க வந்து புதன் தசையில இப்ப ராகு இல்ல. இங்க பாத்தீங்கன்னா இது புதன் தசை, எதிர்த்தாப்புல ராகு தாரகாரகா, இது மேலதான் குரு உட்கார்ந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது 3rd லார்ட் அண்ட் 6th லார்ட் வந்து ரொம்ப பெரிய இது கிடையாது. ஓகே, சுபகிரகம் கிடையாது, பாபகிரகம். ஆனா இங்கேருந்து பார்க்கும்போது லக்னத்தை பார்க்கும்போது 6th லார்ட் இந்த 8th போது இது நீச்சபங்க ராஜயோகம், இதுல விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது போது இந்த ராகுங்கிறது ஒரு மாயையா இருக்கிறதுனால இந்த டைவர்ஸ் கீவர்ஸ்னா இன்னொரு விஷயம். எப்போ 8th வீட்டுல ராகு இருக்கோ அது வந்து திடீர்னு நம்மள பெருசா பணக்காரல ஆக்கி விட்டுரும். அதே சமயத்துல ராகு தசையில நம்மள கீழே பிடிச்சி தள்ளியும் விட்டுட்டோம். ஆனா இங்க வந்து ராகு மேல குரு உட்கார்ந்தாலும் இங்க கேத்து இருந்தாலும் இவர் கீழே விழமாவே விழமாட்டார். ஏன்னா இவருக்கு இந்த ராஜயோகம் இந்த இடத்துல உட்காந்துருக்கு. ஸோ லைஃப் லாங் இவருக்கு மியூசிக்கோட இவரை யாராலையும் கீழே தள்ள முடியாது. இப்ப ஏதோ கொஞ்சம் எனக்கு குடும்பத்துல இது இருந்து ஆக்சுவலா 2ஆம் வீடு குடும்பத்துல கேது இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு. அது ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதோ புகைஞ்சிருக்கே தவிர, பட் இதுல வந்து இதனால இது சூரியன் எல்லாம் யாரையும் அவ்வளவு ஈஸியெல்லாம் பவர் எல்லாம் இழக்க முடியாது. ஓகேயா?
ஸோ அதனால இது புதன் தசையில இந்த செவ்வாய் தசையோட இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னு கேட்டா இங்க வந்து இங்க சந்திரனுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. ஓகே, 10ஆம் இடத்துலயும் ஒண்ணும் இல்ல. இங்கேயுமே உங்களுக்கு பாவகிரகங்கள் எதுவுமே இல்ல. அதனால இந்த இடத்துல இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா உப்ப ஓகே, இந்த உப்ப லக்னத்துக்கு 2ல ராகு இருக்கு. இந்த ராகு மேலதான் கேத்து உட்கார்ந்துட்டு இருக்கு. பட் ஈவன் தோ இந்த இவ்வளவு பெரிய ராஜயோகம் இருக்கிறதுனால இந்த இது பெயர்ச்சி அடைஞ்சதுமே, கேத்து இந்த இடத்துல வந்ததுமே இந்த கெட்ட பேர் எல்லாம் அவருக்கு போயிடும். அவருக்கு எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த இதை நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கான்ட்ரவர்சி ஓடின்றது. அவர் வந்து நான் அடுத்து வெளியில இருந்து மியூசிக் எல்லாம் எடுத்து அவர் அதுலேருந்து அதை இது மாடிஃபை பண்ணி அவர் பண்றாரு, அவர் சொந்த புத்தியை யூஸ் பண்ணல அப்படி சொல்லிட்டு முதல்ல ரொம்ப பெரிய ஒரு இதெல்லாம் ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு காரணம் பாருங்க, 6ஆம் இடத்துல போய் 5 கிரகம் போய் உட்காந்துருது. ஓகேயா, ஆனாலும் இந்த இடத்துல ரொம்ப அழகா செவ்வாயும் இதுவும் குருவும் இந்த லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து ஃபிஃப்த் லார்டு ஃபிஃப்த் லார்டு குரு வந்து இங்க செகண்ட் லார்டு ஸ்ரீமந்த யோகம், ஃபிஃப்த் லார்டு இங்க உட்காந்துட்டு இந்த லக்ன லார்டு இங்க இருந்து பார்க்கும்போது இவருக்கு நல்ல தைரியம் ஊட்டுறதுக்கு பார்ட்னர்ஷிப்ல நல்லா இருந்து இவருடைய நிறைய பேர் பூஸ்டும் பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய பேரோட ஹெல்ப்பும் அவருக்கு கிடைச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லல. அது மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் இவர் தன்னுடைய சொந்த முயற்சியில தான் முன்னுக்கு வந்தார். ஏன்னா உம் இங்க இந்த காமிச்சதுதான், இந்த இடத்துல காமிச்சதுதான். ஸோ இன்னொரு விஷயம் என்ன கேட்டா சொல்ல வந்தது, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய், இதெல்லாம் வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ராசியில இருந்து பார்த்தேன்னாக்கா இங்க ஒன்றும் இல்லை. பட் உப்பப்பத லக்னத்துல 9 தான். ஆனா இங்கேருந்து பார்க்கும்போது இருக்கும்போது செவ்வாய் தோஷம் இருக்க, இங்க செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் இவர் ரத்த தானம் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ரத்த தானம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்னுடைய நான் பார்த்த கோணத்திலிருந்து இவருடைய ஜாதகத்துல இப்ப வெறும் 8ல ராகு இருந்து அது தாராக்காரகாவா இருந்து அது மேல அந்த 3rd லார்டு 6th லார்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால, ருணரோக சத்துஸ்தானாதிபதி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய ஒரு இது மாயை தான். அது ராகுங்கிறது ஒரு மாயை. அதனால இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்களே தவிர அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல இருந்து வந்துருவாங்க, மீண்டு வந்துருவாங்க. அதெல்லாம் யாராலையும் அவருடைய பேரையோ அவருடைய இதையோ இழக்க முடியாது. அவருக்கு எக்ஸ்ட்ரா மேட்டர் அஃபேர்ஸும் கிடையாது. அவர் என்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்பாரு. அவர் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ஜெம் ஆஃப் த பர்சன். மற்றதுல திருப்பியும் இது மாதிரி ஒரு அடுத்த ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அதை பத்தின ஒரு வீடியோ போடலான் இருக்கேன், பார்க்கலாம்.